வழக்கு பதிவு செய்யப்பட்டு 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. 7 தனிப்படைகளும் பல்வேறு விதமான எவிடன்ஸ், சயின்டிபிக் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் சில சஸ்பெக்ட்ஸை நேரோவின் பண்ணாங்க. அப்படி நேரோவின் பண்ண சஸ்பெக்ட்ஸ் வந்து துடியலூர் அருகில் உள்ள வெள்ளக்கிணறு என்ற ஏரியாவில் பதுங்கி இருக்கிறதா ஒரு ஐஓக்கு தகவல் வந்து ஐஓ அங்கே போய் அவங்களை செக்யூர் பண்ணும்போது அவங்க வெப்பன் யூஸ் பண்ணி அங்கே வந்த காவலர் ஒருவரை வந்து தாக்கியதால மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவர்கள் துப்பாக்கி யூஸ் பண்ணி அவங்க காலில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளது. ஸோ இது சம்பந்தமாக 3 அக்யூஸ்ட் அரெஸ்ட் செய்யப்பட்டுள்ளார்கள். அவங்க விபரம் வந்து சதீஷ் அலைஸ் கருப்புசாமி, குணா அலைஸ் தவசி, கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன். இதில் சதீஷ் அண்ட் கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன் 2 பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இங்க ஒரு 15 வருஷமா இருக்காங்க. தவசி அலைஸ் குணா வந்து மதுரை கற்பாயூரணி சார்ந்தவர். இங்கேயும் ஒரு 10-15 இயர்ஸ் மேல இங்க இருக்காங்க. இந்த குற்றவாளிகளுக்கு, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு 4-5 கேஸ் வந்து பல்வேறு காவல் நிலையங்கள்ல இருக்கு. கிணத்துக்கடவுல ஒரு மர்டர் கேஸ் இருக்கு. கேஜி சாவடியில ஒரு ஹட் கேஸ் இருக்கு. துடியலூர் பிளமேட்ல சிம்பிள் தெஃப்ட் கேஸ் இருக்கு. கடைசியா சத்தியமங்கலத்தில் ஒரு தெஃப்ட் கேஸ்ல ரிமாண்ட் ஆயிட்டு ஒரு 30 டேஸா வந்து வெளியே இருக்காங்க.